இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் தெளிவாக்க வேண்டுவது தென்கிளை மற்றும் வடகிளை. வைணவர்களுக்கிடையே இரு பிரிவுகளாக இருக்கிறார்கள். இதிலே தென்கிளை என்றும் வடகிளை என்றும் இரு பிரிவுகளாக இருப்பது. இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? அதாவது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு தூதுவர்கள், பெரிய பெரிய உயர் அரசு அதிகாரிகள், விஞ்ஞானிகள் போன்றவர்கள்லாம் வடகிளையில் இருப்பார்கள். கோவில் பூஜை செய்பவர்கள், சமையல்காரர்கள் போன்ற இடத்துலாம் கீழே இடத்துல தென்கிளையார் இருப்பார்கள் என்று அவர் வேடிக்கையாக சொல்வார்கள். அவர் எந்த வகை என்பது தெரியவில்லை. ஆனாலும் இது மட்டுமல்ல பிரிவிலே. இதில் என்னவென்றால் தத்துவ ரீதியாக பார்ப்பதானால் 4000 திவ்ய பிரபந்தத்தை திராவிட வேதம் என்று தென்கிளையார்கள் அறிவிப்பார்கள். ஆனால் வேதத்தை தான் தங்களுடைய முழு மூச்சு என்று வடகிளையார் அறிவிப்பார்கள். அவர்கள் கோவிலிலே பட்டாச்சாரியர்களாக இருப்பார்கள் தென்கிளையார்கள். அதே மாதிரி பரிச்சாரகர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் வடகிளையார்கள் இந்த முறையிலே அந்த இருவருக்குமே, வைணவர்கள் இருவருக்குமே, இரு பிரிவினருக்குமே மகாவிஷ்ணு தான் தெய்வம். ஆனால் தென்கிளையார்கள் மகாவிஷ்ணுவோட கூட தாயாரும் பாதி பாதி, நீ பாதி நான் பாதி என்பது போல இரண்டும் பாதி பாதி என்று சொல்வார்கள். ஆனால் வடகிளையார்கள் மகாவிஷ்ணு மட்டும்தான் தங்கள் தெய்வம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக கற்பூர தீபத்தை ஏற்றினால் கண்களிலே தமிழர்களைப் போல ஒத்திக்கொள்வார்கள் தென்கிளையார்கள். ஆனால் வடகிளையார்கள் அந்த மாதிரி கற்பூர தீபத்தை அவர் கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் ஒரு விதமான முறையில் இருப்பார்கள். அடுத்தது பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் வடகிளையார்கள் என தென்கிளையார் பெண்களை கல்யாணம் செய்திருப்பார். ஆனால் வடகிளை பெண்களை தென்கிளைக்கு திருமணம் செய்து தர மாட்டார். அவர் தங்களை உயர்த்தி என்றும் பெண்கிளையார்கள் தாழ்த்தி என்றும் நினைத்துக் கொள்வார். அவ்வாறு தென்கிளை இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவர்களை கொடுமை செய்வதே இவர்களுக்கு வழக்கமாக இருக்கும். இதிலே உயிர்விட்ட பெண்கள் கூட நிறைய உண்டு. எனவே அவர்கள் நிறைய இடத்திலே பார்த்திருக்கிறேன். அவர் கையிலே மாமனார் மாமியார் சாப்பிட மாட்டார். தன் பையனையும் தன் மனைவியுடன் சாப்பிடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். இப்படியெல்லாம் தொல்லை கொடுப்பார்கள். ஆனால் தென்கிளையார்களோ சிம்பிளானவர்கள். அவர்களுக்கு சில சமயத்திலே வடகிளை இருந்த பெண்கள் கிடைக்கும். எனக்கே என் மருமகளாக இருப்பவர் வடகிளை தான். ஆனால் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கொள்ள, எங்களிலே பெண்களிலே ஆழ்வார்கள் 12 பேர்களிலே பெண்களாக இருந்த ஒரே ஒருத்தி அவர்தான் ஆண்டாள், ஸ்ரீமத் ஆண்டாள் அவர்கள். சூடி கொடுத்து சுடற்குடி என்பார்கள். அதே மாதிரி இந்த ராமானுஜரை பற்றி தான் தென்கிளையார்கள் தங்களுடைய குலகுருவாக வைத்திருப்பார்கள். ஆனால் வடகிளையார்கள் தேசியனை தங்களுடைய வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு தமிழ்தான் உயர்த்தி என்று நினைப்பார்கள் தென்கிளையார்கள். வடமொழி தான் உயர்த்தி என்று சொல்வார்கள் வடகிளையார்கள். எனவே இந்த முறையில் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அவர்கள் ஆங்கிலேயர் காலத்திலே வடகிளையார்கள் நல்ல அவர்களோடு பழகி சேர்ந்து இருந்து நல்ல உயர் படிப்பு உயர் பதவியெல்லாம் பெற்றார்கள். ஆனால் இவர் தொழிலாளர்களாகவே இருந்தார்கள். இதில் என்னவென்றால் பட்டாச்சாரிகளாக கோவில் பூஜை செய்து கொண்ட தென்கிளையார்கள் இருப்பதை பார்த்து அதிலே அவர்களுக்கு ஒரு உயர்வு வருவதைக் கண்டு பொறுக்காத வடகிளையார்கள் அங்கே சேர்ந்து கொண்டு தங்களுடைய செல்வாக்கினால், அரசியல் செல்வாக்கினால் செய்வார்கள். அந்த தென்கிளை நாமம் இருக்கிற பாதத்தை அவர்கள் உளியால் அதை செதுக்கி கூட எடுப்பது கூட அவர்கள் தயங்க மாட்டார். அவ்வாறு வந்தவர்கள் தான் இன்றைக்கு தங்களுடைய வடமொழி என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் இந்த திவ்ய பிரபந்தம் பாடம் செய்யும்போது மட்டும் தங்களுக்கும் அதிலே பங்கு வேண்டும் என்று உயர்ந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதிலே போய் போராடுவார்கள். இந்த மாதிரி தமிழை முதல் முறையாக கொண்ட இந்த தென்கிளையார்களை தமிழகம் வாழ வைக்க வேண்டும் என்று அந்த தமிழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வடகிளையார்கள் ஆண்ட காலத்திலே, அந்த ஆங்கிலேயர் ஆண்ட காலத்திலே அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து ஆங்கிலேயரை பாராட்டி ஆங்கிலேயர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்த வடகிளையார்களை விட தமிழர்களாக வாழ்ந்து தமிழர்களாகவே இருக்கக்கூடிய தென்கிளையார்களுக்கு உயர்வு தர வேண்டும் என்று இன்றைய தமிழ் தலைவர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.